இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் மாறிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் மாறிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீடிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீடிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians chapter 9 verse 8. எல்லோருமே சேர்ந்து சத்தமா நம்ம வாசிக்க போறோம். எல்லோருமே சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவராயும் சகல நற்கிரியைகளிலும் பெரியவருமாய் இருப்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது இந்த வீட்டிற்கான வாக்குத்தத்தமாக நாங்கள் கொடுக்கிறோம். இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன சொல்லணும்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எங்கள் வீட்டுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லணும். அப்போ இந்த வீட்டினுடைய தலைவர் யார்? மனாசே. அவர் மனாசே இந்த வாசகத்தை வாசிப்பார். இப்ப வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவர் மட்டும் வாசிக்கிட்டார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சத்தமா வாசிங்க. சத்தமா வாசிங்க. மேலும் நீங்கள் 8ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக சகலவித நற்கிரிகளினாலும்
பெருகிறவருமாக இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக, சம்பூர்ணம் என்ன அர்த்தம்? எல்லாவித ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா விதமான ஆசீர்வாதமும் மனாசே, விண்ணரசி மாத்திரமல்ல, பியோனா, இவர்களுக்கு சம்பூர்ணமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகள், சகலவித நற்கிரியைகள் என்று சொல்லி குட் ஒர்க்ஸ் என்று அர்த்தம். நல்ல கிரியைகள் உங்கள் குடும்பத்திலிருந்து வரணும். நல்ல கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். எந்த விதமான தீமையான கிரியைகளை நீங்க செய்யவே கூடாது. நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாயும் மாத்திரமல்லாமல் நாம் என்ன வாசிக்கிறோம்? பெருவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில், அப்பொழுது தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவிதமான கிருபை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உங்களுக்கு கொடுக்க போகிறார். நற்கிரியைகளை நீங்கள் செய்ய போறீங்க. நற்கிரியைகள், நல்ல கிரியைகளை நீங்க செய்ய போகிறீர்கள். ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமாய் இருக்கணும். நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கு. அப்படி என்றால் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரியவர்கள் நற்கிரியைகளை செய்யணும். குட் ஒர்க்ஸ், நல்ல கிரியைகளை செய்யணும். அது மாத்திரமல்ல, நற்கந்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்லாமல் நல்ல கனிகளை தருகிற மரமாக நீங்கள் இருக்கணும். நற்கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். அப்பொழுது சகலவித கிருபையும் என்ன செய்யறாரு? பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். சகலவிதமான கிருபையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப வீட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? அப்ப வீட்டுக்கு என்ன பேரு? கிருபை குடில். உங்க வீட்டுக்கு என்ன பேரு? எல்லாரும் சொல்றதா? நீங்க 2 பேர் சொல்லுங்க. கிருபை குடில், கிரேஸ் காட்டேஜ் அல்லது கிரேஸ் அபோர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அபோர்ட் என்ற வார்த்தை கஷ்டமா இருந்தனாக்க நீங்க என்ன வச்சுக்கலாம்? கிரேஸ் காட்டேஜ். கிரேஸ் அபோர்ட் அது கஷ்டம். அதனால கிரேஸ் காட்டேஜ், கிருபை, சகலவிதமான கிருபை இந்த வீட்டில் இருக்க போது ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே இது கிருபை குடிலாக, கிரேஸ் காட்டேஜாக இருக்க வேண்டும் என்றால் அதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? நல்ல கிரிகைகள், நல்ல கிரிகைகளை நீங்கள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் பாருங்க, நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், God setteth solitary in family என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தனிமையானவர்களுக்கு என்ன செய்யறாரு? வீடு வாசலை உண்டு பண்ணுகிறார். வீடு வாசல் அந்த கட்டணம் கிடையாது. தனிமையா இருக்கிறவருக்கு குடும்பத்தை ஏற்படுத்துறான்னு அர்த்தம். ஆண்டவர் வீடு வீடு என்று சொன்னா நீங்க பாக்குற கட்டடம் கிடையாது. நீங்க பாக்குற கட்டடம் கிடையாது. தேவனுடைய வீடுனாக்க தேவனுடைய வீட்டினுடைய கட்டடம் கிடையாது, ஒரு கோயில் கிடையாது. அது மனது. நான் எங்க இருக்கிறேன்? உங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று தேவன் சொல்றார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய உள்ளமாக இருக்கிறது. அவருடைய உள்ளமாக இருக்கு. நான் உங்களுடைய உள்ளத்திலே தங்கி தாபரிக்க விரும்புகிறேன் என்று சொல்றார். அப்படி என்றால் நான் உங்களுடைய உள்ளத்துல தான் நான் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே சகலவிதமான கிருபைகளை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். அங்கே நம்ம ஒரு வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அங்க ஒரு வீட்டை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 24, 25. நானே வாசிக்கட்டுமா? 24, 25. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான்.
பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை குறித்து சொல்றார். ஒரு மனுஷன் என்ன பண்றான்? 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் புத்தி உள்ளவன், இன்னொருத்தவன் the one man is wise, the another one is foolish. 2 மனுஷர்களை குறித்து சொல்றாங்க. அந்த 2 மனுஷர்களும் வீட்டை கட்டுறான். நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா? நம்ம வீடு கட்டும் போது என்ன யோசிக்கிறோம்? நல்ல மணல், நல்ல சிமெண்ட் எல்லாம் கட்டணும், ரேஷியோ சரியா இருக்கணும். எப்படி ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு இத்தனை பாண்டு மண் அப்படின்னு கலப்படம் இல்லாம நம்ம வந்து கலந்து செய்யறோம். மண் அதிகமாகவும் சிமெண்ட் கம்மியாகவும் இருந்தாலும் அந்த வீடோட உறுதித்தன்மை எப்படி இருக்கும்? உறுதித்தன்மை இருக்காது. ஆகவே ஒரு மனுஷன் தான் சம்பாதித்த செல்வத்தை வைத்து வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல ஃபவுண்டேஷன் போடுவோம். இப்போ நம்ம வீடு கட்டும் போது கூட சொல்றோம், எங்க நல்ல ஆழமா தோண்டி என்ன செய்யுங்க, பீம் போடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆழமா தோண்டி என்ன பண்ணுங்க, பீம் போடுங்கன்னு சொல்றோம். ஏன்? அப்பதான் மெத்த வீட்டுக்கு மேல மெத்த வீடு, மெத்த வீடுக்கு மேல மெத்த வீடு கட்ட முடியும். இது கூட ஆழமா போட்டுருக்காங்க போட்டுருக்கு. ஏன்னா ஒரு படிக்கட்டு வேற போகுது, இன்னொரு வீடு கட்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்காக போட்டாச்சா? அப்போ பிரதர் வந்து ஆழமா போட்டிருக்காரு. மணலின் மேல போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆழம் பத்தலைன்னா என்ன இருக்கும்? ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா என்ன இருக்கும்? அந்த வீடானது விழுந்துடும். அதை மேல மேல நீ கட்ட வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே ஆழமாக ஸ்திரமாக நல்ல பொருட்களை கொண்டு நீ என்ன பண்ணணும்? அஸ்திபாரத்தை நீ போடணும். The foundation must be laid with good materials என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அப்படி போட்டால்தான் என்ன பண்ணோம்? அந்த வீடு கட்ட முடியும். கற்பாறையின் மீது கட்டினவன் புத்தி உள்ள மனுஷன். இன்னொருத்தவன் என்ன செய்யறான்? மணல்ல போய் கட்டுறான். லூஸ் சாண்ட், மணல்ல போய் ஒரு வீடை கட்டுறான். இப்போ அதை சோதிக்கும்படியாக பெருமழை வந்தது, வெள்ளம் அடித்தது. அப்பொழுது என்ன நடந்தது? புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மீது கட்டினால் அது விழுந்து போயிடுச்சு. புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீடு உறுதியாய் கருத்து. வீடு என்று சொல்லும்போது இந்த வீட்டை சொல்லல, திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீங்க பாக்குற இந்த வீட்டை சொல்ல, குடும்பத்தை ஆண்டவர் சொல்ல. He spoke about the family. Family is very much important. Persons are very much important than non-living things. கல்லு, மணல் எல்லாமே என்ன? உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்களை பத்தி தான் ஆண்டவர் பேசுவார். உயிரற்ற பொருட்களை பத்தி ஒரு காலமும் பேச மாட்டார். உயிருள்ள பொருட்களை பற்றி தான் பேசுவார். குடும்பம் என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள். இன்னும் கூட முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கணவனும் மனைவி தான் முதல்ல குடும்பமே. முதல்ல குடும்பம் என்று சொன்னால் யாரு? கணவன், மனைவி. இப்போ ரேஷன் கார்டு போய் கேட்குறீங்க, நான் ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரேஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகள் போய் கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கணவன், மனைவி. அப்போதான் அது ஃபேமிலி கார்டு என்று சொல்றாங்க இல்லையா? அப்போ கணவன், மனைவி தான் முக்கியம். அதற்கு பிறகுதான் என்னது? பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரமாக சேர்க்கப்படுகிறது. ஆகவே கணவன், மனைவி இவர்கள் தான் அங்கே குடும்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் புத்தி உடையவர்களாக இருக்கணும். புத்தி உடையவர்களாக இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை தான். இப்போ அம்மா பிள்ளைக்கு நடுவில் ஏதாவது விகற்பம் வருமா, சண்டை வருமா, சச்சரவு வருமா, அப்படி வந்தா கூட சேர்ந்துருவாங்க. ஒரு தாய் வைத்து பிள்ளை சொல்லி சேர்ந்துருவாங்க. ஆனால் கணவன் மனைவிக்கு அதிகமான அங்க என்ன பண்ணோம்? இடைவெளி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? கணவன் வளர்ந்த சூழ்நிலை வேற, மனைவி வளர்ந்த சூழ்நிலை வேற. ஒவ்வொரு வீட்லயும் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் காணப்படும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் காணப்படும். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பது என்பது கடவுள் மாத்திரமே அதை என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். கடவுள் மாத்திரம், ஆண்டவர் மாத்திரமே நினைக்கிறேன் அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னா ஒரு குடும்பமானது சேர்ந்து இருப்பது ரொம்ப 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 கடினம். ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்? இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வேற, அவருடைய குடும்ப சூழ்நிலை வேற, அவங்களுடைய நினைவுகள் வேற, இவங்களுடைய நினைவுகள். 2 பேரும் சேர்ந்து இருப்பது என்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. அப்படி அந்த கிருபை இல்லை என்று சொன்னா அவங்க சேர்ந்து வாழ முடியும். காலையில கூட வந்து நம்ம செய்தியில கேட்டோம், எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. 30 வருஷம் ஆகுதுங்க, 50 வருஷம் ஆகுதுங்க. உண்மையா சொல்றேன், பிறந்த நாளை கொண்டாடுறதை விட நான் அடிக்கடி சொல்ற காரியம் என்ன? அனிவர்சரியை கொண்டாடணும். அனிவர்சரியை கொண்டாடணும். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது.
ஆகவே ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆட் பண்ணி கொண்டு வருகிறார். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து ஒற்றுமையாக வாழும்படியாக செய்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையின் மீது கட்டுறார். கற்பாறை என்றால் கிறிஸ்துவின் மீது கட்டுகிறார். கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டுகிறார். அப்போ பெருவெள்ளம் வந்தாலும் பெருமழை பெய்தாலும் கூட அது என்னது, ஒரு நாளும் அசைக்கப்படாது. நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம், புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்யறா, வீட்டை கட்டுகிறாள், வியாபாரம் செய்கிறாள் என்று வாசிக்கிறோம். புத்தி இல்லாத ஸ்திரீ கூட குறித்து கூட வாசிக்கிறோம். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணா, கட்டின வீட்டை கையாலே அடிக்கிறான். என்ன செய்யறா, அழகா கட்டிட்டு திரும்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் செங்கலா பிரிக்கிறான். புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்ய முடியும், வீட்டை இடிக்க முடியும், தரமட்டமாக ஆக்க முடியும், வீடை ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும். அப்போ இந்த வீடு ஒன்றாக இருப்பதும் ஒன்றாக இல்லாமல் இருப்பதும் யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இருக்கு, ஸ்திரீ கிட்ட இருக்கு. ஸ்திரீ நினைச்சா என்ன பண்ணுவாங்க, புருஷனா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஸ்திரீ தான் என்னது, புத்தி உள்ள ஸ்திரீ தான் வந்து வீட்டை கட்ட முடியும். இல்லைன்னா அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணா, சிறிய கோபங்கள், சிறிய தாபங்கள், சிறிய சிறிய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு என்ன பண்ணா, பெருசா ஊதி பெரிதாக்கி வீட்டை நிர்மூலமாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அனுசரிச்சு போகணும், பொறுமை இருக்கணும், எல்லாவற்றிலும் ஸ்திரீயானவள் சிறந்து இருக்கணும் என்று நீதிமொழிகளுடைய புத்தகத்துல நாம வாசிக்கிறோம். ஆகவே புத்தி உள்ள மனுஷனாக, புத்தி உள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டுகிறவர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். வீட்டை குறித்து நம்ம கவனிங்க வீட்டை குறித்து நாம் 4 வீடுகளை குறித்து நாம் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். 4 வீடுகளை குறித்து பார்த்து நாம் இந்த செய்தியை முடிக்க போறோம். We are going to meditate about 4 houses. 4 வீடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 21 வாசிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து பஸ்காவை அடித்து ஈசோப்பை கொழுந்துங்காலை கொட்டை எடுத்து கிண்ணியிலே இருக்கும் ரத்தத்தை வைத்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் 2லும் தெரியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்கள் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அப்போ இந்த வீடு என்ன எப்படிப்பட்ட வீடு என்று சொன்னால், பாதுகாக்கப்பட்ட வீடு. பாதுகாக்கப்பட்ட வீடு, the protected house. முதல் வீடு பேர் என்ன சொல்லுங்க, ஆங்கிலத்தில் தான் சொல்லுவீங்களா, தமிழ்ல சொல்லுங்க. பாதுகாக்கப்பட்ட வீடு. எப்படி ஒரு வீடு பாதுகாக்கப்படும், ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும். ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும். பாருங்க, எகிப்து தேசம் முழுவதும் வீடுகள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை தோய்த்து வாசல்ல மேல் சட்டத்திலும் இருபுறம் இருக்கக்கூடிய சட்டத்திலும் அவர்கள் தடவினார்கள். கீழே தடவினாங்க. ஏன் தடவல, அந்த ரத்தத்தை மெரிக்க கூடாது. ஆகவே அந்த கீழே விதியடியிலே அவர்கள் பூசவில்லை. மேற்சட்டத்திலும் 2 பக்கம் உள்ள சட்டத்திலும் பூசினார்கள். இப்போது சங்காரத்தூதன் வருகிறான், ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த சங்காரத்தூதனுடைய நோக்கம் என்ன, யார் யார் வீட்டிலாம் ரத்தம் தோய்ந்த அந்த வாச நிலைக்கால் இல்லையோ அங்க என்ன செஞ்சிருவாங்க, உள்ள பூந்து தலைச்சன் பிள்ளைகள் என்ன வெட்டிடுவான். தலைச்சன் பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆடுகள்ல தலைச்சன், மாடுகள்ல தலைச்சன், ஒட்டகத்துல தலைச்சன், எல்லாவற்றிலும் முதல் பேரானவற்றை என்ன செய்வான், சங்கரித்து விடுவான். இப்போ ஒரு இஸ்ரவேலனுடைய வீட்டுல ரத்தம் தோய்க்கப்படாத நிறைக்கால் சட்டம் இருக்குன்னு சொன்னா அவன் தப்பிப்பானா தப்பிக்க மாட்டானா? சத்தமா சொல்லுங்க. நான் இஸ்ரவேலன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இஸ்ரவேலன் என்பது ஒரு குவாலிஃபிகேஷன் அல்ல. It is not a qualification. If I say I am a believer, it is not a qualification. நான் ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்வது அங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு தகுதி அல்ல. நீ ஒரு இஸ்ரவேலன் அல்லது ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் உன்னுடைய வாசல் நிலைக்கால்களிலே ரத்தமானது அங்கே பூசப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே
நீ வந்து பூசப்பட்டிருந்தாதான் அந்த வீடு என்ன பண்ற, எப்படிப்பட்ட வீடு? பாதுகாக்கப்பட்ட வீடு மாத்திரமல்ல, அது எப்படி? கற்பாறையின் மீது கட்டின புத்தி உள்ள மனுஷனுடைய வீடு. முதல்ல ப்ரொடெக்டட் ஹவுஸ். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கலாம்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உன்னுடைய பாவங்கள், கர்மங்கள் எல்லாவற்றையும் போக்குவது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாருங்க, நீங்க பாதுகாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வீடு பாதுகாக்கப்பட வேண்டுமா? வீடு என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? குடும்பம். வீடு என்ன கல்லு மண்ணு வாசல் கிடையாது. வீடு என்றால் குடும்பம். உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கணும்? நீங்க மீட்கப்பட்டிருக்கணும், பூசப்பட்டு இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இருக்கணும். சாம்ஸ் ஆஃப் சாலமன், சாலமோனின் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. 3 காரியத்தை சொல்றார். 3 காரியத்தை சாங்ஸ் ஆஃப் சாலமன்ல 3 காரியத்தை சொல்றாரு. சாலமன் உள்ளது பாட்டுல 3 காரியத்தை. முதல்ல என்ன சொல்றாரு? யாருமே எடுக்க என்ன சொல்றாரு? அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை அடைக்கலன்னு என்ன ஆகும்? ஆடு மாடு, மாங்காய் திருடுறவன், தேங்காய் திருடுறவன், மாங்காய் திருடுறவன் எல்லாம் என்ன பண்ணுவான்? வந்து திருடிட்டு போயிடுவான். தேக்கு மரம் நீங்க வளர்த்து வச்சீங்கன்னா என்ன ஆகும்? மறைக்கப்படாத, கூட்டப்படாத ஒரு தோட்டம் இருக்குது. நீங்க தேக்கு மரத்தை பாடுபட்டு பல ஆண்டுகள் வளர்த்து வைத்திருக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்? திருடிக்கிட்டு போயிடுவான். ஆகவே மறைக்கப்பட்ட தோட்டம். உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் போது ஆண்டவர் உன்னை காப்பாற்ற போகிறார். நீ மறைக்கப்பட்ட தோட்டம். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, ஃபவுண்டைன். ஃபவுண்டைன் என்று வாசிக்கிறோம். மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக நீ இருக்கிறார். அதுல வந்து கண்டவெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது? தண்ணீரை பருக முடியாது. நீரூற்றாக இருக்கிறது. அது ஊற்று நீர், தேவனுடைய ஊற்று நீராக இருக்கிறது. உன்னுடைய குடும்பமானது ஊற்று நீராக இருக்கிறது. அதுக்கு அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படி என்றால் என்ன? சீல் போட்டாச்சு. ஒரு கலெக்டர் வந்து ஒரு வீட்டுல சீல் போட்டாங்கன்னா நம்ம உள்ள போக முடியுமா? ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல சீல் போட்டாங்க, அதை தவிர்த்து யாராவது தொடர முடியுமா? எக்ஸாமினேஷன் பேப்பரை பாக்குறோம், எஸ்எல்சி பேப்பர்லாம் அங்கேருந்து வருது. அப்போ எக்ஸாமினேஷன்ல பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? 4 பக்கமும் சீல் இருக்கான்னு பாக்குறாங்க. சீல் உடஞ்சிருந்தா என்ன சொல்றாங்க? இது வெளியாகி போச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல இந்த பேப்பர் வெளியாகி சொல்றாங்க. அமேசான்ல நிறைய பேர் ஆர்டர் பண்றீங்க, ஒன்றுமே தெரியாத பேர் உட்காந்துருக்கீங்க பாருங்க. பிளிப்கார்ட், அமேசான், இதெல்லாம் நீங்க வந்து யூ ஆர்டர் கிஃப்ட் ஐட்டம்ஸ். what is the instruction? What is the instruction? Don't receive the parcel if the seal is broken. Even the article is good, if the seal is broken, don't receive it. It's the instruction from Amazon. ஆகவே அது முத்திரிக்கப்பட்டது. எதற்காக முத்திரிக்கப்பட்டது? நீதான் போய் உடைக்கணும். என்னுடைய வீடு எப்படி இருக்கணும்? முத்திரிக்கப்பட்ட கிணறாயிருக்கு. யாருக்காவது அதிகாரம் கிடையாது. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இருக்கணும். ஆகவே முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட தோட்டமாக உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். பாருங்க, முத்திரிக்கப்பட்ட அல்லது வந்து பாதுகாக்கப்பட்ட என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு மாத்திரம் தான் உரிமை. நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் தான் நல்லா கவனிங்க. பாருங்க, இதுல அப்பா அம்மாவுக்குலாம் வேலையே கிடையாது. அப்பா அம்மா கிட்ட போய் கன்சல்ட் பண்ண கூடாது. முத்திரிக்கப்பட்ட தோட்டம் நீங்க. இதுல அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நான் போய் குறை சொல்லுவேன், எங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பஞ்சாயத்தார் வரணும், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. யாருக்குமே ஆயாவுக்கு பங்கு இருக்குது, எங்க மாமாவுக்கு பங்கு இருக்கு, எங்க மாமா வந்து சொல்லட்டும், எங்க மாமா போய் கூப்பிட்டு வரேன் சொல்ல முடியுமா?
சொல்லக்கூடாது. அந்த வீட்டினுடைய பெண்ணு சொல்லலாமா, எங்க மாமா போய் அழைச்சிட்டு வராங்க, உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிட்டோம், இல்ல அவரு போய் சொல்ல எங்க ஊர் ஆட்களை கொண்டு வரலாம் அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. முத்திரிக்கப்பட்டவர்கள் நீங்க, உங்களுக்கே நீங்க உரிமையானவர்கள். உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? நீங்கள் முழங்கால் படிட்டு அதை சரி செய்து கொள்ள முடியாது, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதை விட்டு உங்க தந்தைக்கு கூட உங்க தாய்க்கு கூட அதிகாரம் கிடையாது. நீங்க ஏமா கோச்சிங்காலும் பரவாயில்ல, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இப்ப நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா அது கர்த்தருடைய பிளான் கிடையாது, அது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளாகவே தீர்த்து கொள்ளணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்க. எதுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? எதுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். ஆகவே மூன்றாம் மனுஷனுக்கு வேலை கிடையாது, அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ண வேலை கிடையாது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுங்க. நீங்க அந்நியர் கிடையாது, நீங்க பரதேசி கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைங்க. மூணாம் மனுஷனுடைய பஞ்சாயத்துக்கு இங்க இடம் கிடையாது. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். You are protected house. நீங்க பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி முதலாவதாக பார்க்கணும். இரண்டாவதாக 119வது சங்கீதம், சாம் 119:53. இரண்டாவது வீடு. 4 வீடு தான் பார்க்க போறோம். இரண்டாவது வீடு 119:53 வாசிங்க. 119:19 56 வாசிங்க. திரும்ப வாசிங்க, சத்தமா வாசிங்க. இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? பரதேசியாய் தங்குகிற வீடு. You are a stranger and sojourners. இந்த வீடு வந்து நித்தியமானது கிடையாது. இந்த வீட்டில் இந்த பரதேசியாக நான் தங்குகிறேன். என்ன பிரதர், நான் காசு போட்டு கட்டிட்டு நீ பரதேசியை தங்கி சொல்றேன். பரதேசினா என்ன? அங்குள் அடிக்கிட்டு சொல்ல வழி போக்கல். பரதேசிய உன்னோட உடம்பே நீ வந்து என்னது பரதேசியாக தங்கி இருக்கிற. தன் ஆவியை இருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. முதல்ல தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுது, தன் ஆவியை ஆண்டவர் வந்து உன் ஆவியை எடுக்கிறாரு, நான் விடமாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரமே கிடையாது. இதனால சோப்பு போட்டு நான் கழுவுனாங்க, சென்ட் அடிச்சாங்க, தலை சீவனாங்க, 50 வயசு வரையும் நான் பாதுகாத்து வச்சிருந்தேன் உடம்பு. இப்போ வந்து நீங்க விட்டுட்டு போற சொல்றீங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொன்னாக்கா இந்த வீட்டை விட்டுட்டு போனது. கூடு கூடு என்று தமிழ் அறிஞர் தான் சொல்லி வச்சிருக்காரு. என்னது? இது ஒரு கூடு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காற்று சொல்ல, வெறும் காற்று, வெறும் ஒண்ணுமில்லாத காற்று, வெறும் காற்றடித்த பையடா. அந்த பையில இருந்து காத்து போச்சுன்னா பைக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே இந்த வீட்டுல நீங்க வாழ்ந்து வரும்போது நம்ம எல்லாம் இது நம்ம சொந்த வீடு கிடையாது. இது வந்து இதை விட்டு நம்ம ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போகணும், இந்த தினத்தோடு வாங்குவாங்க. அப்படி வாழலைனாக்கா இந்த வீட்டை நீங்க பயங்கரமா டெக்கரேட் பண்ணுவீங்க. இதுல அநேக பொருட்களை சேர்ப்பீங்க. பர்மனண்டா நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற எண்ணம் வரும். யூ ஆர் பில்கிரிமேஜ். யுவர் ஹவுஸ் இஸ் பில்கிரிமேஜ் ஹவுஸ். உன்னுடைய வீடு பரதேசியான ஒரு வீடு. இனி தங்கி இருக்கிற இந்த கூடாரம் உனக்கு சொந்தமானது அல்ல. ஆகவே நீ பரதேசியாய் தங்கி இருக்கிறாய். அந்த காலகட்டத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய பிரமாணத்தை நீ என்ன செய்யணும்? வாசிங்க. அவன் பிரமாணத்தை என்ன செய்யணும்? அதுவே பாட்டாகி போச்சா. அவருடைய சட்ட திட்டங்கள் என்னது? உனக்கு பாடுகிற பாடலாக மாறி. இந்த நினைவு நமக்கு வரணும். நம்முடைய வீடானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அங்கே பாதுகாக்கப்பட்ட வீடு. இரண்டாவதாக நம்முடைய வீடானது ஹவுஸ் ஆஃப் பில்கிரிமேஜ். இந்த வீடு நிரந்தரமானது. இதை விட்டு ஒரு நாள்ல நாம போக போறோம் அப்படின்னு சிந்தையா நம்ம
வாழ்ந்து வரணும். பாருங்க, பழமொழி இருக்குல்ல, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பா. ஒரு மனுஷனுடைய எய்ம் என்ன? இந்த புறஜாதிகள் மற்றவெல்லாம் கேட்டாங்க, நான் வீட்டை கட்டிட்டேங்க. அவர் சொல்லும் போது என்ன தோல் இப்படி தூக்கும், நான் வீட்டை கட்டிட்டேன், எனக்கு 2 வீடு இருக்குதுங்க, 4 வீடு இருக்கு, 4 வீட்டு மட்டும் தூக்கிட்டு போக போற. எப்படி அவனை பாடையில தான் தூக்கிட்டு போவாங்க. 4 வீட்டுமா தூக்கிட்டு போவ. எங்க வீட்டுல எத்தனை ரூம் தெரியுமா இருக்குது? எத்தனை ரூம் இருக்குது? 8 ரூம் இருக்கு. இந்த கைக்கு ஒரு ரூம், இந்த கைக்கு ஒரு ரூம், தலைக்கு ஒரு ரூம், அந்த காலுக்கு ஒரு மட்டும் தூக்க போற. படுத்தா என்னது 6 அடி தான். அது ஓரமா இடம் விட்டா பட்டுக்க வேண்டியதான். 8 ரூம் கட்டலாம், பங்களா கட்டலாம், மாட மாளிகை கட்டலாம். அப்படி இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியாது, எல்லாவற்றையும் தூங்க முடியும். இதை விட்டு போக வேண்டும். You are a pilgrimage. You are a pilgrim. You are in pilgrimage. You are a pilgrim என்ற அந்த நினைவு என்ன பண்ணணும், நமக்குள்ளாக அது காணப்படணும் என்று சொல்லுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசுவாச பிதாமார்கள் எப்படி தெரியுமா சொன்னாங்களா, நாங்கள் அரதேசியும் பரதேசியுமாய் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். They declare that they are strangers and sojourners. They declare, யாரு? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் ஆபிரகாம். சட்ட பிரமாணங்களை கொண்டு வந்த மோசே, இவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? நாங்கள் அரதேசியும் பரதேசியுமாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கூடாரவாசிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். We are in pilgrimage என்று நாம் அதை இரண்டாவதாக புரிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 8 வாசிங்க. வாசிங்க. இல்ல அவங்க பாருங்க, 2 பேதுரு ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு வருங்க. அது என்னது? 1 பேதுரு 2:8 5ஆம் வசனம் வாசிங்க. ஆவிக்கேற்ற மாளிகையாக இப்போ வந்து நம்ம மாளிகைன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மாளிகைன்னா நம்ம மாளிகைன்னு என்ன நினைச்சுக்கிறோம், பெரிய மாளிகை நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்ல போது எப்படி போட்டிருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் போட்டிருக்காங்க. மாளிகைன்னாக்கா பெரிய மாளிகை நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, நினைத்து கொள்ளக்கூடாது. பங்களோவை நீங்க நினைக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ரிட்டன் as a bungalow, it is a spiritual house. Spiritual house. நீங்கள் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டிருக்க. அங்க நீங்க யாரு? ஆசாரியர்கள். இது நம்ம மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? priestly ஹவுஸா இருக்கணும். முதல்ல protected house, இரண்டாவது pilgrims house, மூன்றாவதாக என்ன ஹவுஸ்? priestly house. priestly ஹவுஸ்னா ஒரு ஆசாரியனுடைய வீடு போல இருக்கும். ஒரு ஆசாரியனுடைய வீட்டுல என்ன இருக்கும்? எப்பவுமே கூக்குரல் இருக்குமா? கமோஷன் அண்ட் எமோஷன் இருக்குமா? சண்டை சச்சரவு இருக்குமா? அங்க உத்தக்கட்டை பறக்குமா? கத்தி பறக்காது. கத்தி பறக்க விட்டாங்கன்னா குத்திடும். ஆனா உத்தக்கட்டை பறக்கும், தொடப்ப ப்ரூம் ஸ்டிக் பறக்கும், எல்லாம் பறக்கும், சட்டி எல்லாமே பறக்கும். நான் கேள்விப்பட்டேன், சில பேர்லாம் குழம்புலாம் எடுத்து புருஷன் ஊற்றிருக்காங்க. எப்படி? காரட்டும் நல்லா கண்ணில் அப்படின்னு ஊற்றி விட்டுருக்காங்க. மிளகாத்தூள் எடுத்து தூவி விட்டுருக்காங்க. அப்போ வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அப்போ புருஷனையும் அடிச்சு கமோஷனாக எமோஷனாக கூப்பொருளாக அந்த வீடு இருக்கலாமா? இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளோட வீடு எப்படி இருக்கணும்? இட் மஸ்ட் பி a priestly house. ஒரு priest எப்படி இருப்பான்? தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்கணும், பாடல்களை பாடணும், ஜப வீடாக அது இருக்கணும். உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? ஜப வீடா, priestly house. அங்க வேதத்தை வாசிக்கணும், பாடல்களை பாடணும். அங்க என்ன செய்யணும்? அங்க தேவனை ஆராதிக்கிற வீடாக அது இருக்கும். ஆகவே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஆவிக்குரிய மாளிகையாக ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசிங்க. எபிசியன்ஸ் chapter 2 last 3 verses. அவர் மேல் மாளிகை முழுவதும் அவர் மேல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாளிகை முழுவதும் ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் இணைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆலயமாக நீனும் நானும் என்ன பண்றோம்? எழும்புகிறோம். தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, நம்ம அவர் மீது கட்டப்பட்டு இருக்கிறோம். we are priestly royal priesthood. we are priest. நம்ம வீட்டுல கமோஷன் இருக்க கூடாது, கூக்குரல் இருக்க கூடாது, சண்டை சச்சரவு இருக்க கூடாது. அப்படி என் மனைவி அப்படி உண்டு பண்றாங்க, என் புருஷன் அப்படியே பேசுறாங்கன்னாக்கா நீ என்ன செய்யலாம்? ஆண்டவர் வாய் தரவாத கஷ்டம் தான், சுலபம் கிடையாது. இப்போ ரைட்லி நம்ம வந்து ஏதாவது சொன்னாங்க, இப்போ நியாயமா நம்ம வந்து திட்டினாங்க அப்படின்னா ஒத்துக்கலாம், வாயை முடிக்கிட்டு விடுவோம். ஏங்க இதில் நீங்கள் இதெல்லாம் வாங்கி வந்து இந்த குப்பையை வாங்கி வந்தீங்க, இந்த காய்கறி குப்பையை வாங்கி வந்தீங்கன்னா வாயை முடிக்கிட்டு இருக்கலாம். நல்ல காய்கறியில் வரும்போது உனக்கு காய்கறி வாங்கி வர தெரியுதாயா அப்படின்னு கேட்டாங்க. டேனியல் பாருங்க எப்படி சிரிக்கிறாரு. உனக்கு வாங்கி வந்து தெரியாத, ஊர்ல இருக்கிற புருஷன்லாம் நல்ல புருஷனா இருக்கிறானே, நல்லா வாங்கி வரானே, இதா இருக்க, நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு உனக்கு கேட்கும் போது அப்ப என்ன பண்ணணும்? என் நாயத்தை நான் சொல்றேன் பாரு, நீ இப்ப திட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? எதுவுமே பேசக்கூடாது. அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாம பாடுபடுறாரு, பயமுறுத்துறாரு. மனைவியை போய் பயமுறுத்தக்கூடாது, புருஷனை போய் பயமுறுத்தக்கூடாது. எப்போவே புருஷனை திகிலா வச்சுக்கிறது, பயப்பட்டுருக்கலாம். புருஷன் பார்த்துருக்கீங்களா? திகிலாவே இருக்கலாம், திகிலாவே இருக்கலாம், பயந்து இருக்கலாம். ஐயோ வீட்டுக்கு போனா என்ன நடக்குமா, நான் வீட்டுல போய் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா. மனைவி தூங்கின பிறகு எத்தனோ பேர் வீட்டுக்கு போறாங்க. எப்படி? நண்பர் வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க, சினிமா தேட்டருக்கு போறாங்க, கடைசியா கல்லு கடிக்க போயிருக்காங்க. மனைவி கொடுக்கிற பயம், மனைவி எப்படியா அவாய்ட் பண்ணணும். திகிலா வச்சிருக்கிறியா, பயமுறுத்தி வச்சிருக்கியா மனைவிய? இல்ல மனைவி புருஷனை பயமுறுத்தி வச்சிருக்காரா? அப்படிப்பட்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. You must be a spiritual priestly house. நீங்கள் எப்படி இருக்கலாம்? ஆசாரியனுடைய வீடு எப்படி இருக்குமோ அப்படி பரிசுத்தமான ஒரு வீடாக நீ வந்து காணப்படணும். கடைசியாக 4ஆவதாக நம்ம பார்க்கிறோம், அங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஜான் காஸ்பல் chapter 14 verse 2 and 3 வாசிங்க. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சொல்லியிருக்கு. ஆயத்த பண்ணி பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற வீடு இட்ஸ் எ பெர்மனன்ட் ஹவுஸ். பரலோகத்தை குறித்து சொல்லுங்க. இந்த பரலோகத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். தேவனுடைய வீட்டிற்கு நாம் போக போகிறோம், அதை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். He speaks of permanent place. அப்படி என்றால் பர்மனன்ட் இடத்துக்கு போகணும்னா இந்த வீட்டை நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வீடு என்று சொல்லும்போது குடும்பத்தை சொல்லுகிறேன், கட்டடத்தை சொல்ல. இந்த வீட்டை நீ என்ன பண்ணணும்? பர்மனண்டா வச்சிரு. அங்க டைவர்ஸுங்கெல்லாம் என்ன இடம் கிடையாது. ஒரு சில காரணங்கள் தவிர்த்து மன முறிவு, மன மடிவு, இதுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது. நீ வாயை மூடிக்கிட்டு யூ மஸ்ட் பி காம்ப்ரமைஸ்டு. நீ என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? உன்னுடைய தேவ பக்தியாலே என்ன பண்ணலாம்? நீ புருஷனை ஆதாயப்படுத்த. நீ அமைதியா இருக்க ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு உன்னை பத்தி? நான் ஒரு வார்த்தை பேசினா 100 வார்த்தை பேசிச்சு, இப்போ என்னது பேசலை. என்ன காரணம்? ஒரு தடவை பேசுவாரா, 2 தடவை பேசுவாரா, 3ஆவது தடவை ஏம்மா நான் உன்னை இவ்வளோ பேசுகிறேன், நம்ம ஏமா வாய்த்த கேட்பானா கேட்க மாட்டேன். அப்போ கேட்கும்போது என்ன சொல்லலாம்? அப்படி நான் பேசுறது நீ எவ்வளோ வேணாலும் பேசணும். நீ கற்பாறையை போல இருக்க வேண்டும், கல்லை போல இருக்க வேண்டும், கற்பாறையை போல இருக்க வேண்டும்.
காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த உலகத்துல ஜீவியத்தை நீ வாழ்ந்து முடிக்கணும். எப்படியோ நீ திருமணம் பண்ணிட்ட, கர்த்தருடைய சித்தத்தை நீ அறிஞ்சியோ இல்லையோ பண்ணிட்ட, ஆனாலும் இந்த வாழ்க்கையை முறிப்பதற்கு ஒரு சில காரணங்களை தவிர்த்து உனக்கு உரிமையே கிடையாது. You have no right to asunder the marriage relationship. அதை நீ உடைப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும். உன்னுடைய புத்தி உன்னுடைய கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுப்பதனாலே, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்வதனாலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ உன்னுடைய மனைவியையோ உன்னுடைய புருஷனையோ நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார். ஆகவே இது பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டது என்பது நித்தியத்துக்கென்று அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? உடைக்க கூடாது. அங்க திருமணத்துல நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம்? மரணமே ஆனாலும் என்னது? கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சி என்ன சொல்றான்? மரணமே ஆனாலும் நம்மை ஒரு நாள் பிரிக்க முடியாது. நோய் வந்தா பாத்துக்கிறேன். நோய் வந்து படுத்து பாருங்க 2 நாள். நம்ம நாள் தான் நீ படுத்துன்னு இருப்ப. எவ்வளவு நாள் படுத்துன்னு இருப்ப? ஏச்சு வேலை செய்யும். மரணமே ஆனாலும் நம்ம விட்டு பிரிக்க கூடாதுன்னு வாக்கு கொடுக்குற. அப்படி இருக்கிறோமா? பர்மனன்ட். யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் பர்மனன்ட். யுவர் ஹவுஸ் இஸ் பர்மனன்ட். யுவர் பிளெஸிங் இஸ் பர்மனன்ட். யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் பர்மனன்ட். யுவர் ஃபெலோஷிப் இஸ் பர்மனன்ட். அது நித்தியத்திற்கென்று உருவாக்கப்பட்ட வீடு. இதுல அந்நியர்களாம் இடமே கிடையாது. ஆகவே 4 விதமான வீட்டை பார்த்தா சத்தமா சொல்ல போறீங்க. முதல்ல என்ன வீடு? இது ஆங்கில சபையா மாறிட்டது. It is a protected house. அப்படின்னா என்ன? பாதுகாக்கப்பட்ட வீடு. இரண்டாவது என்ன? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Pilgrimage house. அப்படின்னா என்ன? பரதேசி அனதேசி என்று சொல்லி உணர்வோடு வாழ்கின்ற ஒரு வீடு. மூன்றாவது priestly house. அங்கே ஆசாரியனுடைய ஊழியம் இருக்கணும். அங்க பிரீச் பண்றவங்க தான் ஆசாரியர் கிடையாது. வீட்டுல நீ ஆசாரியர் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அதுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அங்கே கூச்சலுக்கோ குழப்பங்களுக்கோ அங்க இடம் இல்லை. அது ஜபம் பண்ணணும், கர்த்தரை தியானிக்கணும். எல்லா விதமான காரியமும் வீட்டுக்குள்ள சபை போல ஒரு மினி சபை போல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீடாக இது காணப்படும். கடைசியாக என்னது? பர்மனன்ட் ஹவுஸ். நித்தியமான ஒரு வீடு. அப்படின்னா நித்தியமான வீடு இதை சொல்லல, குடும்பத்தை சொல்றாங்க. அதை உடைக்க கூடாது. மற்றவங்களுக்கு இடம் கிடையாது. எவ்வளோ வருத்தம் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ மன வருத்தம் இருந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? பேசி பேர் பண்ணி ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுல யாருக்கும் இடம் கிடையாது. புரியுதா? மாமா, மச்சான், அம்மா, அப்பா யாரையும் உள்ள விடுவோம். பசுத்த ஆவியானவர். முப்புரி நூல் அறுபடாது. முப்புரி நூல் 3 நூலால செய்யப்பட்ட ஒரு நூல் கண்டு ஆறாது. ஒரு நூல் கணவன், ஒரு நூல் மனைவி, இன்னொரு நூல் யாரு? என் மாமா. அப்படியா? இல்ல, பசுத்த ஆவியானவர். அதை வந்து என்ன பண்ண முடியாது. ஒரே நூலா இருந்தா அதை அறுத்துடலாம். 2 நூலா தான் அறுத்தலாம். 3 நூலா இருந்தாக்கா அதை அறுக்க முடியாது. ஸ்ட்ராங். ஆக அப்படிப்பட்ட குடும்பமாக வைக்க நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீட்டுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்ன? நீங்க அமைதியா இருங்க. வீட்டுக்காரங்க சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுது? நீங்க வாசிங்க. இப்போ மேலும் நீங்கள் சம்பூர்ணமாய் பெருகி அவர் வல்லவராக இருக்கிற இஸ் a mighty God to multiply the grace upon you. உன் மேல கிருபையை பெருகிறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? வாட் இஸ் த கண்டிஷன்? அதுக்கு என்ன காரியம்? என்ன? நற்கிரிகளை செய்யணும். உங்க 2 பேரும் என்ன செய்யணும்? நற்கந்தமா இருக்கணும். நற்கிரிகளை செய்யணும். நல்ல கனிகளை கொடுக்கணும். உங்களை வாழ்க்கை மனாசே இன்னரசியை பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கணும்? எந்த குறையுமே சபையா சொல்லக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க எந்த குறையுமே சொல்லக்கூடாது. உங்ககிட்ட வந்தவங்க ஆறுதல் அடையணும். நீங்க போய் ஆறுதல் தரக்கூடாது. யாராவது ஆறுதல் சொல்லுங்க, எங்க வீட்டுல குழப்பங்க, எங்க வீட்டுல சண்டைங்க, எங்களோட பிரச்சனைங்கன்ட்டு நீங்க போகக்கூடாது. அங்க மனாசே இன்னரசி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஆறுதலை கேட்டுக்கலாம். வாங்கன்னு ஊரே புறப்பட்டு உங்ககிட்ட உட்காரணும். சபை புறப்பட்டு உங்ககிட்ட உட்காரணும்.
அதை விட்டு நீங்க போய் மற்றவங்க ஆறுதல் சொல்றாரு கூட அப்படின்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, யூ ஆர் ஜட்ஜ் என்று சொல்றாரு. நீங்க தான் நியாயாதிபதிகளாக உங்களை நியமித்தேன். நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க போய் உங்க பிராத சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட குடும்பமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையை உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய தலைமுறைகள் மீது பெறுகிற தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. முயற்சி வீடு மாத்திரம் இல்லை, இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய வீடும் அது வேலை இருக்கணும். 4 விதமான வீடு மாத்திரம் இல்லை, இந்த 4 விதமான வீட்டாக நம்ம ஒவ்வொருடைய வீடுகளை காணப்படுறீங்க. இன்றைக்கு அவருடைய திருமண நாள் வேற. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். 10 ஆண்டுகளே அப்பாங்க. அப்பா 10 வருஷத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. 10 வருஷம் முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். 10 வருஷமா சந்தோஷமாக 10 வருடங்களை கடந்து வர ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அன்று நமக்கு நன்றி. எவ்வளோ கிருமையாக இருந்தீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வராத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பத்துக்கும் பிரச்சனை, விதவிதமான பிரச்சனை வரும் இல்லையா? எல்லாத்தையும் கூட இருந்து கடந்த 10 வருஷமா நீங்கள் நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்களும் ஜோங்க அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். திறக்க மாட்டேங்க. கல்யாணம்னால நீங்கள் வீடு பிரிச்சுக்கோங்க. சந்தோஷமாக அதை நன்றி செலுத்தி அதை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. சிலநாளே மாலா தேவனே கத்தாவே ஆண்டவர கத்தாவே அடிமுட கத்தாவே அடிமுடு ஆண்டதினால ஒரு வார்த்தையை கத்தாவே வந்து பங்காக என்னுடைய பேசுடைய கத்தாவே ஆண்டே இந்த வசனத்தின் மூலியமாக நன்றி கத்தாவே. அடிமுட கத்தாவே பலவிதமான ஆண்டை பாடுகள் மத்திய கத்தாவே காணப்பட்டிருந்த என்னை கத்தாவே எவ்வளவோ கத்தாவே எனக்குள்ளாக பலவிதமான நிந்தைக்குள்ளாக அடியில் காணப்பட்டேன். ஆனாலும் கர்த்தாவே இன்னைக்கு எனக்கு கர்த்தாவே இந்த ஜூனில் வார்த்தை பேசுனதுக்காக ஆனதே நன்றோடும் கர்த்தாவே உங்களுக்கு ஜெபிக்கிற கர்த்தாவே. அது கர்த்தாவே எனக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கிறது கர்த்தாவே. எனக்குள்ள அந்த குழப்பங்கள்லாம் என் கர்த்தாவே நீ கர்த்தாவே தெளிவுபடுத்தி கர்த்தாவே அதுக்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. ஆண்டவே கர்த்தாவே 10 வருடங்கள் கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாக ஆண்டவே கர்த்தாவே கர்த்தர் தான் இன்னும் இந்த வரைக்கும் கர்த்தாவே வழி நடத்திட்டாரு. நாங்கள் கர்த்தாவே உண்மையாக சொல்கிறாங்க கர்த்தாவே, மாறக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கர்த்தாவே இந்த குடும்பத்தை கர்த்தாவே கண்ணின் கண்களை போல கர்த்தாவே அடியை பாதுகாத்து அதுக்காக கோடான ஒரு நன்றி கர்த்தாவே. வாழ்க மகாராஜா என்று வாழ்கிறோம். ஆண்டவே இந்த 10 வருடத்தை நான் கழித்து கர்த்தாவே தேவனுடைய கிருபை மட்டும்தான் என்று கர்த்தாவே. மனிதனுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை ஆண்டவே கர்த்தாவே. அதுதான் விருதான காரியம். ஆனாலும் கர்த்தாவே 10 வருடத்தை ஆண்டவே நடத்தி தந்ததுக்காக நன்றியோடு செபிக்கிறார் தாவே. வாழ்க மகாராஜா என்று வாழ்க்கை சிறிய ஜபத்தை ஆண்டவரை சுருக்கி ஏறடிகளின் பரலோகத்தின் பிதாவே ஆமென். தேவாதி தேவனாகிய ராஜாவே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே நான் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாவே. ஏசப்பா இந்த உலகம் உருவாகும் முன்னே நீ என்னை தெரிந்து கொண்ட என் தேவாதி தேவனே ராஜாவே. அநேக காரியங்கள் அநேக சூழ்நிலை தகப்பனை நான் விலகி இருந்தாலும் தகப்பனை உண்மை விட்டு ஏசப்பா மாறப்போயிருந்தாலும் தகப்பனை என்னை அப்படியே நீ விட்டு விடாமல் தகப்பனை உள்ளம் கையில் இருக்கப்பா என்னை ஏந்தி சுமந்து தாண்டி தப்பிவிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் தகப்பனை நான் ஜீவனோடு என்னை வைத்திருக்கிற கிருபைக்காக கர்த்தாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. என்னை ரட்சித்துக் கொண்டு உங்களை தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இது மட்டுமா சபையாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாவே. ஏற்ற வேலையிலே சப்பா எங்கள் திருமண வாழ்க்கையை தந்திரே அதற்காகவும் கர்த்தாவே என்னை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா என் குடும்பத்தை தகப்பனே இம்மட்டுமா ஏசப்பா அநேக விதங்கள் தகப்பனே ஏசப்பா காரியங்கள் ஏசப்பா சோர்வுகள் எல்லா காரியத்திலையும் கர்த்தாவே என்னை வழிநடத்தி வந்த கிருபை இறக்கத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த பாராட்டும் கர்த்தாவே. இந்த ஒரு நாள் தகப்பனை நான் எனக்கு தேவன் எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் உமக்கு பிரியமான நாளாக நான் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும். எனக்கு ஏசப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காக கர்த்தாவே ஒரு ஸ்தோத்திரம் ராஜாவே. உமக்கு ஏற்ற
ஏற்றவாக அவள் நான் வளர்க்க உமக்கேற்ற ஒரு பிள்ளையாக நான் ஏசப்பா நாங்கள் குடும்பமாக கர்த்தாவே நாங்கள் அவன் சாட்சி உள்ளவராக வளர்க்க என் கர்த்தாவே உதவி செய்யும் அவன் எல்லாவற்றும் பொறுப்பாக ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்திரித்து வாழ்த்தி வணங்கி போற்றி துதித்தவளாக இந்த விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் பரமபிதாவே அப்படியே எங்களை வீட்டை அன்று பாதுகாக்கப்பட்ட வீடாக மாற்றுகிறீர், பிறகு பரதேசியான வீடாக மாற்றுகிறீர். பரதேசிகளாகிய நாங்கள் இந்த பூமியில் தங்குவதற்காக ஒரு டெம்பரரியான தற்காலிகமான வீட்டை தருகிறீர். அன்று அதுக்கப்புறம் ஆசாரியர்களாக இருந்து இந்த வீட்டிலே நாங்கள் கணவன் மனைவியாக குடும்பமாக ஜோமுடியாக இந்த வீட்டை ஆசாரியன்ற வீடாக மாற்றுகிறீர். கட்டாவே முடிவிலே அந்த அன்பு உணர்த்துகிறாங்க மற்றவர்களை பெருமைக்கான வீடு, நிரந்தரமான வீட்டை மண்டலத்தில் எங்களுக்கு கட்டி வைத்து மகனே மகளே வா என்று சொல்லி அழைத்து அந்த நிரந்தரமான பல்லோ வீட்டிலே எங்களை நிரந்தரமாக குடியிருக்கும்படியாக செய்கிறேன். எவ்வளோ அன்படுத்தே வந்தேன் அதுக்காக ஸ்தோத்திரத்தாவே அதெல்லாம் உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க நீதாமே எங்களுக்கு உதவி செய்யத்தாவே. கைவேலை அல்லாத நித்திய வீடு பல்லோகத்திலே உண்டு என்று அறிந்து நாம் சந்தோஷமாக அவரை திரிப்போம் என்று 2 Corinthians 5 முதலாவது அதிக வசனத்திலே நாங்கள் படிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமான இந்த வீடு அழிந்து போனாலும் கூட கைவிலை அல்லாத நித்திய வீட்டை எங்களுக்கு வைத்திருக்கிறதா. உங்களுக்காக ஒரு வாசலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆயத்தம் பண்ண பிறகு இந்த நித்திய வீடு பெர்மனண்டான அந்த வீட்டுக்கு எங்களை அழைத்து சென்று குடி வைக்கிறீர், குடித்தர வைக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் தான் நன்றி வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாதமாக எங்களுடைய அறிவாளர் சார் மனாசே நிலையரசுக்கு கூட கடந்த 10 வருஷங்களாக அந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்தி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவையெல்லாம் கடந்து வரும்படியாக செய்து அதுக்காக ஸ்தோத்திரங்கள் தாவே எவ்வளோ நல்லவராக இருந்து அந்த பிரச்சனைலாம் தாண்டி வரும்படியாக செய்து நன்றி வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல இந்த பரதேசியாக இந்த பூமியிலே தங்க நாட்களில் இந்த பரதேசியான அந்த வீட்டை தந்திருக்கிறீர்கள் தாவே அதுக்காக நன்றி வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாள் வரும் அப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பெருமையான அந்த வீடு பல்லவத்தில் நீ எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கைவேலை அல்லாத மனுஷனுடைய கையினால் கட்டப்படாத உமாலேயே கட்டப்பட்ட அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். எவ்வளோ பெரியதாங்க நன்றியோடு வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொருவரோடு பேசும் ஒவ்வொருவரும் உங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அந்த நித்திய வீட்டை போய் பங்கு பெற உம்மோடு மகிழ்ச்சியாக நித்தியமாக சதா நாளிலும் உம்மோடு கூட குடியிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த பாக்கியத்தை திறக்காதா நீர் ஒரு பரதேசி போல இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக எவ்வளோ பாடுகளை சகித்து எங்களை பாவம் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்திட்டு சிலுவையிலே பாவனையான பிள்ளையாக அடிக்கப்படுவதற்கு உண்மையே ஒப்பு கொடுத்தீர்கள். ஸ்தோத்திரம். அன்றாய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு எங்களை சுத்திகரிக்கிறது. ஸ்தோத்திரம். ரத்தம் மரணத்தை ஜெயித்து முன்னாள் உயிரோடு எழுந்திருக்கால் ஸ்தோத்திரம். திரும்பி சீக்கிரமாக வரப்போகிறீர். யாரெல்லாமே ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ உடைய அந்த நித்திய வீட்டுக்கு பாத்திரவர்களாக மாறி இருக்கிறார்களோ எல்லாரையும் கூட அழைத்து செல்ல போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக நான் ஒவ்வொரு ஆயத்தப்பட உதயகரமே முக்கிய ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு அவசரம் நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு வாரம் இங்கே எந்த வீட்லேயும் உங்களுடைய பிரச்சனம் என்னாலும் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்தின் முன்னே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனே. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனே. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும்
கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.